ஹாய் மக்களே, இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஊர் தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து கோவில் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு எல்லாருமே ரொம்ப வற்புறுத்தி பேசிட்டு இருக்காங்க. உடனே கார்த்திகோட பாட்டி வந்து இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நாங்க தான் எடுத்து நடத்தணும், என் பேரோட தலைமையில நடத்தணும்னு சொல்லிட்டாங்க. உடனே சிவனாண்டியும் முத்துவேலும் சேர்ந்துட்டு ஆமா, இந்த மாதிரிதான் சொல்லி சொல்லி 2 வருஷமா கோவில் கும்பாபிஷேகம் நடக்காம போனனால இப்படி அபசகனமா ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட எல்லாம் வந்து கொடுக்க முடியாது. உங்களுக்கு ஈக்குவான ஆள் வந்து நான் இந்த ஊர்ல வந்து இருக்காங்க, ஏன் நாங்களுமே உங்களுக்கு ஈக்குவலான ஆளு தான், அதனால நாங்களும் எடுத்து நடத்துறோம்னு சிவனாடி முத்துவேலுன்னு சொல்லவும், அதுக்கு ஊர் தலைவர்களுக்கு முன்னாடி கார்த்திகோட பாட்டி வந்து சொல்றாங்க, இல்ல இது வந்து நாங்க தான் நடத்துவோம், என்னுடைய பேரன் தலைமுறையில தான் இது வந்து கண்டிப்பா நடக்கும், இந்த வாட்டி எப்படியாவது கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடத்தி முடிக்கணும் அப்படின்னு பாட்டி வந்து சொல்றாங்க. ஆனா ஊர் தலைவர்கள் அவங்க சிவனாண்டி பேச்சு கேட்டு, ஆமா 2 வருஷமா தடைப்பட்டு போயிடுச்சு, இந்த வருஷமும் அந்த மாதிரி ஆச்சுன்னா ஊருக்கே பெரிய ஆபத்தாயிடும், இந்த மாதிரி ஒரு கோவில் வந்து ஒரு அபிஷேகமா நடக்குது, இது வந்து அம்மன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க, இதனால இந்த வாட்டி இது வந்து தடைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே சிவனாண்டி வந்து பிளாஷ்பேக் மாதிரி கட்டுறாங்க. எப்படி இந்த அபசகன விஷயம் நடந்துச்சுன்னா, அதாவது அம்மனோட கண்ணுல இருந்து எப்படி ரத்தம் வருதுன்னா, இந்த சிவனாண்டி என்ன பண்ணாங்க, ஒரு கெமிக்கல் எடுத்து அம்மனோட கண்ணில் வந்து போட்டுறாங்க. அதோட அவரும் வந்து ஒரு டைலாக்லாம் கொடுக்குறாரு, அம்மா தாயே இது நான் தான் செய்யறேன், இது எப்படியாவது நான் செய்யற இந்த தப்பு வந்து என்ன மன்னிச்சிடு, இதுக்கு வந்து நான் காரணம் கிடையாது, எல்லா காரணத்துக்குமே அவங்கதான், நீ வந்து பாவத்தை கொடுக்குறாருன்னு அவங்களுக்கு பாவத்தை கொடுக்குற டைலாக்லாம் சொல்லிட்டு அந்த கெமிக்கல்ல அம்மன் கண்ணில் ஊத்திட்டு போயிடுறாங்க. இதுதான் அந்த அபசகனமான செயலுக்கான காரணம். இதை வச்சுதான் கார்த்திக் வந்து இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை எடுத்து நடத்தணும், அப்போதான் வந்து ரேவதிக்கும் மரத்துக்கும் கல்யாணம் நடக்கும், இந்த பிளான்ல வந்து இவங்க செயல்பட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே கரெக்டா கார்த்திகோட தாத்தா வந்து இறங்குறாங்க. கார்த்திகோட தாத்தா வந்து இறங்கும், இந்த கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்து முடியும், அது வந்து என்னுடைய பேரை தான் நடத்தி வைப்பா, இன்னும் எண்ணி 90 நாள்ல இந்த கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும், இல்லைன்னா இந்த கோவிலையே என்னோட உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லவும், கார்த்திகோட பாட்டி ஏங்க வந்ததுமா இப்படி அபசகமா பேசுறீங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்லவும், அதுக்கு கார்த்திகோட தாத்தா சொல்றாங்க, நான் சொன்னபடி எல்லாமே நடந்துருமா, என் பேரை எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி முடிப்பான், அவன் மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அங்கிருந்து கிளம்பி போயிடுவோம். ரோகிணியும் ரேவதியும் காட்டுறாங்க. ரேவதி வந்து ரோகிணி கிட்ட சொல்றாங்க, அக்கா அம்மா இந்த மாதிரி நம்ம பாட்டியோட பேரன்னு சொல்லிட்டு மருத்துவ கூட்டிட்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்றதுக்காக ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா எனக்கு அவர் மேல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை, விருப்பமே இல்லை, அவர்கிட்ட பேசவும் எனக்கு தோண மாட்டேங்குது, ஆனா வந்து அம்மா அவரை தான் நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்காக நான் அவரை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க, நான் என்னக்கா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உடனே ரோகிணி வந்து சரி விடு ரேவதி, இதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். உடனே ரேவதி வந்து கேக்குறாங்க, சரிக்கா நம்ம தாத்தா பாட்டியை வந்து நான் பார்க்கணும், அவங்களை பார்த்து ரொம்ப வருஷமா ஆச்சு அப்படின்னு ரேவதி வந்து ரோகிணி சொல்லுவோம். உடனே ரோகிணி ஆமா தாத்தா பாட்டியை நம்ம பார்க்கலாம். உடனே மனசுல அவங்க நினைக்கிறாங்க, சரி நீ வந்து ஒருவேளை பாட்டியை பார்த்தா ரேவதிக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம எப்படியாவது பாட்டியை அவங்க சந்திக்க வைக்கணும்னு அப்படியே ரோகிணி மனசுல நினைச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரியே ரோகிணி ரேவதியும் பாட்டியை வந்து பார்க்க போறாங்க. பாட்டியை பார்த்ததும் பாட்டி வந்து சொல்றாங்க, நாங்க வந்து உங்க வீட்டுக்கு வர மாட்டோம், நம்ம வேற எங்கேயாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும், ரோகிணி ரேவதியும் பாட்டி இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்கவும், பாட்டி இந்த அவங்க பேத்திங்களை பார்த்துட்டு, வாங்க பேத்திங்களா உங்களை பத்தி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கண் கலங்கி அவங்க 2 பேத்தையும் கட்டி அணைச்சி ஆசையா முத்தெல்லாம் கொடுக்குறாங்க. உடனே ரேவதியை பார்த்து பாட்டி ரொம்ப கண் கலங்குறாங்க. பாட்டி நான் உங்களை சின்ன வயசுல பார்த்தது ரொம்ப, அதுக்கப்புறம் நான் வளர வளர நான் உங்களை பார்த்து எனக்கு ஞாபகமே இல்லை, இப்பதான் நான் உங்களை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். பாட்டிக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா போயிடுது, தான் பேத்தியோட நிலைமையை நினைச்சு அவங்க ரொம்ப அழுகுறாங்க. உடனே ரேவதி ஏன் பாட்டி அழுகுறீங்க, ஒன்னும் இல்லம்மா வாங்கம்மா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்ப ரோகிணி நினைக்கிறேன், ஆமா ஒருவேளை பாட்டியோட வீட்டுக்கு போனா ரேவதிக்கு ஏதாவது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சரின்னு 3 பேருமே கிளம்பி பாட்டி வீட்டுக்கு போறாங்க. பாட்டி வீட்டுக்கு போகும்போது பாட்டி தாத்தா கார்த்திக் 3 பேர் இருக்கிற போட்டோவை ரேவதி பாத்துடுறாங்க. ரேவதி பார்த்துட்டு, பாட்டி இது என்ன எம்டி சார் வந்து உங்க கூட இருக்கிறாங்க, எம்டி உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு கேட்கும். ஐயோ பாட்டி இந்த போட்டோலாம் நான் கவனிக்காம விட்டுட்டேங்க அப்படின்னு சொன்னா, சொல்லுங்க பாட்டி எப்படி எம்டி சார் வந்து உங்க கூட இருக்காங்க, எம்டி சார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ரேவதி வந்து துருவி துருவி கேட்கவும், பாட்டியும் ரோகிணிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம ரோகிணி வந்து பாட்டி கிட்ட சொன்னா, பாட்டி இனிமேல் அவகிட்ட நம்ம எதையுமே மறைக்க முடியாது, நீங்க வந்து அவளுக்கு பக்குவமா எடுத்து எல்லாத்தையுமே சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், பாட்டி வந்து சொல்றாங்க, பாட்டி ரேவதி சொல்றாங்க, ரேவதி உன்கிட்ட நாங்க ஒரு உண்மையை சொல்லுவோம், அது நீ பக்குவமா கேட்கணும், அதனால நீ வந்து எந்த ஒரு பதட்டமும் அடையக்கூடாதுன்னு சொல்லுவோம்.
சரி சொல்லுங்க, எனக்கு ஒண்ணும் ஆகாது, நான் பதட்டம்லாம் பட மாட்டேன், என்ன உண்மை அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். பாட்டி வந்து சொல்றாங்க, உங்க வீட்டுல இருக்கான மருது அவன் என்னுடைய பேரன் கிடையாது, என்னுடைய பேரன் இந்த கார்த்திக் தான் அப்படின்னு சொல்லுவோம். ரேவதிக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. என்னது, இவர்தான் உங்க பேரன்? அப்பயும் அம்மா வந்து அந்த மருதுவ உங்க பேருன்னு சொல்லிட்டு அவர் தான் நான் கல்யாணம் பண்ணணும், அவர் கல்யாணம் பண்ணா நம்ம குடும்பம் ஒண்ணு சேரும்னு சொல்றாங்க. இல்லம்மா, உங்க அம்மா வந்து எங்களை பழி வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி பொய் சொல்றாங்க. அதுவும் இல்லாம உனக்கும் கார்த்திக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த குண்டை தூக்கி போட்டுறாங்க. அது கேட்டதும் ரேவதிக்கு ஒரே ஷாக்கு. என்ன, எனக்கும் கார்த்திக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? இது எப்படி எங்க அம்மா என்கிட்ட மறைக்கலாம்? இல்லம்மா, உனக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுல வந்து நீ கொஞ்சம் பழசெல்லாம் மறந்துட்ட, அதனால கார்த்திக்கும் உனக்கும் கல்யாணம் ஆனது, எங்களை பார்த்தது எல்லாத்தையுமே நீ மறந்துட்ட. இந்த விஷயத்த உனக்கு சொன்னோம்னா உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் நாங்க வந்து எதுவுமே சொல்லாமையே உன்கிட்ட விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா, இவ்வளவு விஷயம் எனக்கு நடந்திருக்கா? இதெல்லாம் எனக்கு தெரியாம போச்சு. அம்மாவும் என்னை ஏமாத்திட்டாங்க. என்கிட்ட அம்மா ஏதாச்சும் சொல்லலாம்ல, அவ எப்படிமா சொல்லுவா? எங்களை பழி வாங்குறதுக்காக தான் அவ உன்னை யூஸ் பண்ணிக்கிறா. எப்படியாவது உனக்கும் மருத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி எங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறா. இதை நான் விட மாட்டேன் பாட்டி. அம்மா என்ன நினைச்சாலும் சரி, அதை நான் எப்படி நடத்துவேன்? எனக்கு எனக்கு கார்த்திக் கூட கல்யாணம் ஆகிட்டும் நான் வேற இடத்துல நான் கல்யாணத்தை பண்ணுவேன். இல்லை, இனிமேல் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, இதெல்லாம் தெரிஞ்சு நீ உங்க அம்மா மேல கோவப்பட, நீ கோவப்பட்டனா எல்லாமே தலைகீழா மாறி போயிடும். அதனால நீ பொறுமையாவே இருந்து பொறுமையாவே எல்லாத்தையும் நம்ம வந்து சாதிக்கணும் அப்படின்னு பாட்டி வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க. சரி பாட்டி, நான் என்ன பண்ணணும் நான் பாத்துக்கிறேன். அப்ப எம்டி சார் தான் என்னுடைய ஹஸ்பண்ட், அதனாலதான் அவர் என்ன நெருங்கி நெருங்கி வர்றாரா, அவர் எனக்காக தான் இவர் எல்லாத்தையுமே பண்றாரா அப்படின்னு ரேவதி வந்து கார்த்திக்னா ரொம்பவே காதல் ஆயிடுறாங்க. இனிமேல் வரப்போற எபிசோட்லாம் எப்படி ரேவதி கார்த்திகிட்ட நடந்துக்கிறாங்க, எப்படி கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்க போகுது, கோவில் கும்பாபிஷேகம் எப்படி நடக்க போகுது, ஒரே ட்விஸ்டா தான் இருக்க போகுது. எபிசோடு ரொம்ப பரபரப்பா விறுவிறுப்பா தான் போகுது. அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.